உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன லெட்டரா இருக்கும்? ஒருவேளை எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கும். யானுமா, சிவா உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா? அவனை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அவன் சொன்ன மாதிரி ஆசிரமத்தில் இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட அவன் துணைக்கு வருவானா? அவன் எப்ப பாரு அனு என் உயிர் உயிர்னு சொல்றானே, அப்போ உனக்கும் அவனா உயிரா? அப்போ அவன் சொன்ன மாதிரியே அவன் உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இல்ல? ஓ, உனக்கு இவ்ளோ கேள்வி இருக்கா சிவா அனுவ பத்தி? உன் புத்தி எப்படி இருக்கோ அப்படிதானே அடுத்தவங்களை பார்த்தும் எடை போடுவ. உனக்கு நல்ல புத்தி இருந்தா அடுத்தவனை உனக்கு நல்லவனா பார்க்க தோணும். உன் புத்தி குறுக்கு புத்தியா இருக்கிறதுனால குறுக்குத்தனமா தான் யோசிக்கும். ஆமா கார்த்திக், அனுவும் சிவாவும் ரொம்ப க்ளோஸ். இவ உங்களை கை காட்டலன்னா நான் அவனை தான் இவளுக்கு கை காட்டியிருப்பேன். சுந்தரி கிளம்பிட்டானோ, நீ வா, சாப்பாடு ரெடி. ஓகே மம்மி. அனுமா, ஆண்டி சொல்றது நிஜமா? என்ன கேக்குற நீ? சாப்பாடு ரெடின்னு சொல்றதுல என்ன போய் சொல்ல போறாங்க? நான் அதை கேட்கல. நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவளா? அது எனக்கே தெரியாது கார்த்திக். மம்மி இப்பதான் என்கிட்டயே சொல்றாங்க. அப்ப முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா என்கிட்ட லவ் சொல்லியிருக்க மாட்ட, என்ன லவ் பண்ணிருக்க மாட்ட, என்ன கல்யாணமும் பண்ணிருக்க மாட்ட. நான் உனக்கு தேவையில்லாம போயிருப்பேன்ல. நான் மட்டும் வராம இருந்திருந்தா அவனை தானே கல்யாணம் பண்ணியிருந்திருப்ப. ஏய் லூசு, உனக்கு கால்ல அடிபட்டுச்சா இல்ல மூளையில அடிபட்டுச்சா? என்ன பைத்திய மாதிரி உளர்ற? மென்டலா நீ? வர வர சிவாவும் சரி நீயும் சரி என்கிட்ட ரொம்ப ஓவரா லிமிட் கிராஸ் பண்ணி விளையாடுறீங்க. நானும் பொறுமையா இருக்கேன், பட் என்ன சீண்டி பாக்குறீங்க. ஐயோ, சும்மா வம்பிழுத்தேன். கூல் பேபி. எனக்கு பசிக்குது, நான் அப்புறமா உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். கவனி. ஓ அப்பா.